கிருஷ்ணாவதார நிறைவிலும் அங்கே அப்படி தான் சொல்லப்படுது. பொய்கொண்ட வேஷம் பொருந்தி பொறுப்பேறி வைகுண்டமேக மனதில் விட்டார் எம்பெருமான் அப்படி வரும். அடுத்தது அந்த பொய்குண்ட வேஷத்தை கலைச்சிட்டு அவர் ஆண்ட வைகுண்டம் போகிறதாக அங்கே வரும். இவை எல்லாமே அவர் எடுத்தணிந்த வேஷத்தை அந்தந்த நிலைகள் முடிந்ததும் அவர் கலைச்சிடறாரு. அதன் பிறகு அவருடைய சொருவம் என்பது யாராலும் கண்டறிய முடியாத, யாரும் பார்த்திராத ஒரு வேஷத்தை கொள்ளக்கூடியவன், இவனே இறைவன் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பொய் சரளக்கூடு என்பது நமக்கு என்னங்கிறது நமக்கு விளக்கிறோம். இப்போ பாயமாயக்கூடுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதனுடைய பொருள் விளக்கம் அந்த வீடியோவில் இருக்குது. அதாவது இறைவன் தனக்கு மன விருப்பமாக ஒரு மனிதர்கள் காண முடியாத ஒரு உடலை சுமக்க இந்த பூமிக்கு வருகிறான். இதுதான் பாயமாயக்கூடு. இது அகிலத்திரட்டு சொல்லுது, பச்சை மாலை சுமந்திருந்த பாயமாயக்கூடு. ஆனால் அகிலத்திரட்டில் இந்த இடத்தை தள்ளி வேற எங்கேயும் இதை நமக்கு பிரத்யேகமாக ஐயா சொல்லலை. அதன் பிறகு தன்னுடைய அவதாரம் வைகுண்ட அவதாரம் நிகழ்வதற்கு முன்பு சொல்லுது, சம்பூர்ண தேவனை பிரவி செய்யும் போது சொல்லுது, அதன் பிறகு அவதார நிறைவில் சொல்லுது. இப்படி நிறைய இடங்களில் சொல்லப்பட்டாலும் முதல்ல அது கிருஷ்ணவதார நிறைவில் ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லுது. அப்போ இந்த பாயமாய கூட்டையும் இந்த பொய் சடல கூடையும் கிருஷ்ணவதார நிறைவில் எப்படி அங்கே வேறுபடுத்தி காட்டப்படுகிறது என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதாவது கிருஷ்ணவதார நிறைவு சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, மகாபாரத போர் அங்கே சிறப்பாக முடிகிறது. பாண்டவர்களுக்கு பகாரியாக இருந்து அந்த துரியோதனனை வெல்வதற்கான அனைத்து உபாயத்தையும் கையாண்டு பீமனால துரியோதனன் கொல்லப்படுகின்றான். அப்போ அந்த துவாபரயுகத்தினுடைய பாரம் அங்கே தீர்க்கப்படுகின்றது. அப்படி துவாபரயுகத்தினுடைய பாரம் தீர்ந்ததுமே கிருஷ்ண பகவான் மனதில் யோசிக்கிறார், இனி கலி வந்து விடும், கலியன் பிறந்து விடுவான், கலியனும் கலிச்சியும் இந்த நாட்டை ஆள வருவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண, தன்னுடைய அவதாரத்தை, அந்த கிருஷ்ண அவதாரத்தை 125 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவதாரம் செய்தார். அந்த அவதாரத்தை நிறைவு செய்வதற்காக ஐயா கிருஷ்ண பெருமாள் என்ன பண்றாருன்னா, அப்படியே காட்டு வழியாக நடந்து அங்கே ஒரு சிறு மலையில ஏறி உட்காரா, பொறுப்பேறு என்று அகிலம் சொல்கிறது. அந்த மலையில போய் என்ன பண்றாரு, ஒரு மான் போன்ற ஒரு உருவ தோற்றத்தை எடுத்து அங்கே போய் படுக்கிறார். அந்த மலையில போய் படுத்துக்கிறார். அப்போ அந்த மலையில படுக்கும்போது அங்கே ஒரு வேடன், அவனை சரண் என்று முன்னாகமங்கள் சொல்கிறது, அகிலத்திரட்டில் பேர் இல்லை. அப்போ அந்த வேடனானவன் அந்த மான் என்று நினைத்து தன்னுடைய அம்பால அவருடைய கணுக்காலில் அதை அம்பை எய்து விடுகிறான். அப்போது எய்து விடும்போது அவர் தன்னுடைய அந்த அவதாரத்தை அந்த நிலையிலே நிறைவு செய்ய விரும்புகிறார். அதுக்காக என்ன பண்றாருன்னா, உடனடியாக என்ன பண்றாருன்னா, பஞ்சவர்களை அழைக்கிறார்கள். பஞ்சபாண்டவர்களை வந்து அழைக்கிறார்கள். பஞ்சபாண்டவர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அவர்களுடைய கையை நீட்டி தன்னுடைய பலத்தால் அவருடைய பார பலன்களை எல்லாம் ஐயா வாங்குறாரு. வாங்கிட்டு தன்னுடைய அவதாரத்தை அந்த இடத்திலேயே நிறைவு செய்கிறார். ஏன்னா அந்த வேடன் பட்ட அந்த அம்பினால உயிரிழப்பது போன்று அந்த தோற்றத்தை அங்கே நிறைவு செய்கிறார்.